ह्रीङ्कारह्रीङ्काररहस्ययुक्त श्रीङ्कारगूढात्तमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दूर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति 27th எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை தினம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கீப் இட் ஃபார் யோர் டெய்லி பாராயணம். சரி, எங்கள் பாட்டி எனக்கு தெரிஞ்ச கடைசியாக எனக்கு எடுத்த ஸ்லோகம் இதுதான். அங்கேருந்து பிச்சு பிச்சு எடுத்தா லாஸ்ட்டு ஸ்லோகம் ஷீ டாட் மீ வாஸ் திஸ். அண்ட் இதை தினம் பாராயணம் பண்ண சொன்னான் அப்போவே. ஏன்னு உங்களுக்கு தெரியும், மீனிங் பார்க்கும்போது தெரியும். जपो जल्पशिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिः प्रादक्षिण्य क्रमणमशनाद्याहुतिविधिः प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यायस्तव भवतु यन्मे विलसितम्. ஸ்ப்ளிட் சொல்கிறேன். ஜப்போ ஜல்பக ஷில்பம் சகலம் அப்பி முத்ரா விரச்சனா. ஸோ சகலம் அப்பி தனியாக போட்டிருக்கோம். ஸோ ஷில்பம் சகலம் அப்பி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷிண்ய கிரமணம் அசனாத்யாஹுதி விதிஹி. ஸோ கதிஹி பிராதக்ஷிண்ய கிரமணம் அது ஒரு வேர்ட். அசனாத்யாஹுதி, ஸோ அங்கே மஷனான்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த மே கோஸ் வித் கிரமணம். கிரமணம் அசனாத்யாஹுதி விதி பிரணாமः சம்வேஷः சுகம் அகிலம் ஆத்மார்ப்பணதிருஷா. ஓகே. சபர்யா பர்யாயः தவ பவது என்மே விலசிதம். அதை சேர்த்து சொன்னால் சபர்யா பர்யாயஸ்தவ பவது என்மே விலசிதம். ஸ்பிளிட் இன்னொரு வாட்டி சொல்லணும்னா சொல்லுவோம். ஜப்போ ஜல்பக ஷில்பம் சகலம் அப்பி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷிண்ய கிரமணம் அது ஒரு ஃப்ரேஸ். அசனாத்யாஹுதி விதிஹி ஒரு ஃப்ரேஸ். சொல்லுங்க லக்ஷ்மிகா. செகண்ட் லைன்ல சகலம் அப்பி முத்ரா விரச்சனாதான் விரச்சனாதான் கதிஹி பிராதக்ஷிண்ய கிரமணம் ஒரு ஃப்ரேஸ். அசனாத்யாஹுதி விதி ஒரு ஃப்ரேஸ். பிரணாம சம்வேஷ சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா சபர்யா பர்யாயஸ்தவ பவது என்மே விலசிதம். மற்ற ஸ்லோகத்தில் இருக்கிற வேர்டு பிளே கம்பேர் பண்ணும்போது இதில் வேர்டு பிளே கம்மி தான் இந்த ஸ்லோகத்தில். ஓகே, மீனிங் பார்க்கலாம்.
ஜப்போ ஜல்பஹ. ஜல்பஹனா வளர்றதுன்னு பேரு. ஜல்பஹனா என்ன? வளரல். வளர்றதெல்லாம் ஜபமாக ஆகட்டும். பவது அப்படின்னு ஒரு வருது இல்லையா? சபர்யா பர்யாய ஸ்தவ பவது. அந்த பவத்துவை இந்த ஒரு ஃப்ரேஸ்க்கு பின்னாடியும் ஆட் பண்ணிக்கணும். ஜப்போ ஜல்பஹ பவது. நான் உளறுவதெல்லாம் உனக்கு பண்ற ஜபமாக ஆகட்டும். ஷில்பம் சகலம் அப்படி முத்ரா விரச்சனா. ஷில்பம்னா கையால செய்யற வேலைகள். ஷில்பம் சகலம், எந்த வேலையெல்லாம் நான் கையால செய்கிறேனோ அது எல்லாமே உனக்கு நான் சமர்ப்பணம் செய்யும் முத்திரை, உனக்காக நான் செய்யும் முத்திரைகளாகட்டும். ஸோ அம்பாளுக்கு முக்கியமாக 10 முத்திரை சொல்லுவா. ஓகேவா? ஆவரண பூஜையில் அது யூஸ் பண்ணுவா, நீங்கள் பார்க்கலாம். சங்ஷோபிணி, வித்ராவிணி, ஆகர்ஷிணி, வசங்கரி, உன்மாதினி, மகாங்குஷா, கேச்சரி, பீஜ முத்ரா, யோனி முத்ரா, திரிகண்டான்னு 10 முத்ரை முக்கியமாக சொல்லுவாள். ஸோ நம்ம கையால் செய்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் எப்படி ஆகட்டும், இந்த தசமுத்ராவாகட்டும். அம்பாளுக்கு தசமுத்ரா சமாராத்தியான்னு சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா உண்டு இல்லையா? 10 முத்திரைகளால் அம்பாளை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம். பட் எங்கள் ஆதிசங்கர் என்ன சொல்கிறார்? நான் செய்கிற கையால் செய்கிற எல்லா வேலைகளும் உனக்கு முத்திரையாக ஆகட்டும். ஷில்பம் சகலம் அப்படி முத்ரா விரச்சனா. அடுத்து இப்போ கெஸ் பண்ணிடுவேன். இப்போ இதில் என்னெல்லாம் வரும்னு வார்த்தையை வச்சு நீங்களே கெஸ் பண்ணிடலாம். கதிஹி பிராதக்ஷிண்ய கிரமணம். நான் நடந்து போகிறதெல்லாம் உனக்கு பிரதட்சிணமாக ஆகட்டும். ஓகே, கதிஹினா செல்லும் வழி பாதையெல்லாம் உனக்கு என்னவா இருக்கட்டும். பிராதக்ஷிண்ய கிரமணம், உனக்கு நான் செய்யும் பிரதட்சிணமாக ஆகட்டும். அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? அஷனா தியாகுதி விதிஹி. அஷனம்னா சாப்பிட்றது. ஸோ நான் சாப்பிட்றது ஒன்றும், நான் என்ன சாப்பிட்றேனோ என்ன குடிக்கிறேனோ வாட் எவர் ஐ டூ, அது என்னவா இருக்கட்டும், உனக்கு நான் கொடுக்குற ஆகுதியாக இருக்கட்டும். பகவத்கீதாவில் 15th சாப்டரில் அதுதான் சொல்கிறார் கிருஷ்ணர். அஹம் வைஸ்வானரோ பூத்வா அன்னம் பச்சாமி. அந்த ஸ்லோகத்தை நான் ஃபுல்லாக சொல்லலை, அந்த சாரத்தை மட்டும் சொல்கிறேன். வைஸ்வானரன்னா அக்னி. உன் வயத்தில் 3 விதமான அக்னி உண்டு. நம்ம வயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அக்னி, அதுக்கு பேர் ஜாட்டராக்னின்னு பேர். மரத்துக்கெல்லாம் ஒரு அக்னி உண்டு, அது பேர் வாடவாக்னின்னு பேர். அப்புறம் ஜலத்தில் அக்னி உண்டு, அது பேர் தாவாக்னின்னு பேர். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வாட்டர்னு படிச்சிருப்போம் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில். வாட்டருக்கு தானாகவே ஒரு சூடு உண்டு, அதுக்கு பேர் தாவாக்னி. இது எங்கே வருதுன்னா, நம்ம ஊருக்காரா சுந்தரகாண்டத்தில் கோட் பண்ணும்போது கொடுத்துருப்பா. ஹனுமார் எப்படி பறந்து போகிறார் லங்கைக்கு, இங்கே வரும்போது இந்த 3 அக்னியை பற்றி விவரணம் வருது. அது அப்புறம் பின்னாடி வந்தவாலும் அந்த அக்னியோடைய 3 அக்னியை பற்றின டிஸ்கிரிப்ஷனை சம்பு ராமாயணத்துலலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வயத்துக்குள்ளே இருக்கிற ஜாட்டராக்னிக்கு நம்ம போடுற சாப்பாடெல்லாம் ஆகுத்தி அந்த வைஸ்வானரனா அந்த அக்னியாக இருந்து நான் தான் அதை ஜீர்ணம் பண்ணுறேன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். அஹம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு வரும் 15th சாப்டரில் அந்த ஸ்லோகம். ஸோ அதுக்கு ஒத்து போகிறதா இது? அஷனாதி ஆகுதி விதி. நான் சாப்பிட்றது முதலியவைகள் எல்லாரும் எல்லா விஷயமும் உனக்கு ஆகுதியாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் எதை சாப்பிடணும்? இது ஆகுதின்னு ஆயிடுது. இந்த ஸ்லோகத்தை தினம் பாராயணம் பண்ணுறேன்னா எதை சாப்பிடணும்?
செக்கு வச்சோமா, சாத்விக் அம்பாளுக்கு ஃபுட்டா உகந்ததா சாப்பிடணும். சாப்பிடணும். சாத்விக ஆகாரம். ஏன்னா நான் ஆहुतिயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நீங்க. அது அம்பாளுக்கு படிச்சு பிரசாதம்னு எனக்கு தோணி. டெய்லி சக்கரை பொங்கல். சுகர் ஏறிச்சுன்னா என்ன கேட்காதே, நான் பொறுப்பு இல்லை. சுகர் கொலஸ்ட்ரால்க்கு நான் பொறுப்பு இல்லை. ஆக்சுவலி வரக்கூடாது, வெள்ளத்தில் பண்ணி நெய்யில் பண்ணால் வரக்கூடாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி அந்த நெய் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸை பேலன்ஸ் பண்ணிடும். இட் ஷுட். ஒழுங்காக நெய்யாக விட்டேன்னா, நெய்க்கு பதிலாக வேறு ஏதாவது விட்டேன்னா அதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. ரைட். ஸோ அஷனாதி ஆஹுதி விதி. அடுத்து பிரணாம சம்வேஷ சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா. சம்வேஷனா நான் படுத்துக்கிறது. ஸோ நான் படுத்துக்கிறதெல்லாம் எப்படி ஆகட்டும்? பிரணாமக, உனக்கு நான் செய்கிற நமஸ்காரம் ஆகட்டும். பிரணாம சம்வேஷ சுகம் அகிலம். நான் பிரயத்தனப்படாம இப்படி சுகத்துல சுகமாக இருந்து பண்ணும் ஒவ்வொன்றும் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா, உனக்கு ஆத்ம சமர்ப்பணமாக நாம் பண்ணினால் அது என்னவாக மாறிடுறது? சபர்யா பர்யாய ஸ்தவ பவது என்மே விலசிதம். சபர்யானா உனக்கு நான் செய்யற பூஜைக்கு ஈக்குவலண்டா அது ஆகட்டும். எப்போ? சபர்யானா அம்பாளுக்கு செய்யற சமயாச்சார விதின்னு ஏற்பட்ட பூஜை. அந்த பர்யாயனா ஈக்குவலண்ட் டு தட். தவ உனக்காக, பவது அது ஆகட்டும். என்மே விலசிதம், எது செயல் உண்டோ எதெல்லாம் உண்டோ, அகிலம் அப்பி அது எல்லாம் உனக்கு உன்னுடைய சபர்யா பர்யாய பூஜை முறைகளாக ஆகட்டும். எப்படி செய்யப்பட்டது? ஆத்மார்ப்பண திருஷா, ஆத்ம சமர்ப்பண பாவனையோட செய்யப்படுற இந்த எல்லா விஷயமும். ஸோ கீ ஆஃப் திஸ் என்டையர் ஸ்லோகம் இந்த ஒரு வார்த்தையில் இருக்கு. ஆத்ம சமர்ப்பண பாவனையோட நான் எதை பேசினாலும் அது உனக்கு ஜபமாக ஆகட்டும். ஆத்ம சமர்ப்பண பாவனையோடு நான் எந்த கைவேலைப்பாடு செஞ்சாலும் அது உனக்கு முத்திரையாக ஆகட்டும். ஆத்ம சமர்ப்பணத்தோடு நான் நடந்து சென்றால் அது உனக்கு பிரதட்சிணமாக ஆகட்டும். ஆத்ம சமர்ப்பணத்தோடு நான் எதெல்லாம் சாப்பிட்றேனோ அது உனக்கு ஆகுதி ஆகட்டும். ஆத்ம சமர்ப்பணத்தோடு நான் படுத்துட்டேன்னா அது உனக்கு நமஸ்காரமாகட்டும். புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சிவமானச ஸ்தோத்திரத்துலையும் எடுக்கிறார் ஆதிசங்கரர். ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹச்சரா பிராணா ஷரீரம் கிரகம் பூஜாதே விஷயோபபோகரச்சனா நித்ரா சமாதிஸ்திதி சஞ்சாரப்பதயோ பிரதக்ஷிண விதி ஸ்தோத்ராணி சர்வா கிரோ யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவாராதனம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்லோகம். மனசாலேயே எப்படி ரத்ன பீடம் போட்டு சுவாமியை உட்காத்தி வச்சு ஒரு ஒரு உபச்சாரமும் பண்ணுற மாதிரி அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும். சிவமானச ஸ்தோத்திரம்னு பேர். மானச பூஜையாக நம்மளுக்கு வெளியில் பண்ண முடியாதெல்லாம் மனசால பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுலேயும் இதே சென்டிமெண்ட் சொல்கிறா. ஆத்மா நீ, கிரிஜாமதி அம்பாள் வந்து எனக்கு கான்ஷியஸ்னஸாக இருக்கா. சஹச்சரா பிராணா என்னுடைய பிராணன் உனக்கு வேலை செய்கிறவாளா இருக்கா. சஹச்சராகா ஷரீரம் கிரகம் நீ உட்கார்ந்துன்னு இருக்கிற வீடு எது? என்னுடைய ஷரீரம். பூஜாதே விஷயோபபோகரணாக நான் என்னுடைய 5 சென்சஸால் எதெல்லாம் அனுபவிக்கிறேனோ அது உனக்கு பூஜையாகட்டும். நித்ரா சமாதி ஸ்திதி நான் தூங்கிறது உன்னுடைய நான் லயமாற அந்த சமாதி ஸ்திதியாக இருக்கட்டும். சஞ்சார பதையோ பிரதட்சிண விதி காலால் நான் நடந்து செல்றதெல்லாம் உனக்கு பிரதட்சிணமாக ஆகட்டும். ஸ்தோத்ராணி சர்வா கிரோ
நான் பேசுறதெல்லாம் உனக்கு ஸ்துதியாக ஆகட்டும், ஸ்தோத்திரங்களாக ஆகட்டும். எத்யத் கர்ம கரோமி, எந்த எந்த கர்மத்தெல்லாம் நான் செய்கிறேனோ தத்தத் அகிலம், அது எல்லாமே சம்போ தவாராதனம், அதெல்லாமே உனக்கு ஆராதனையாக ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, தாயுமானவ சுவாமியோடைய பாட்டுகள்லையும் இந்த சென்டிமெண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் யோகிகள் சித்தர்கள் வந்து வெளிப்படையாக பூஜை பண்ணலைனாலும் அவளை ஒரு ஆக்ஷனும் ஒரு தாட்டும் இப்படி தான் அலைன் ஆறுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஒரு தடவை ஸ்லோகத்தை ஃபுல்லா சொல்லிடுங்க, நோட் பண்ணிட்டு. जपो जल्पशिल्पं सकलमपि मुद्राविरचना गतिः प्रादक्षिण्यक्रमणम् अशनाद्याहुतिविधिः प्रणामः संवेशः सुखमखिलम् आत्मार्पणदृशा सपर्यापर्यायस्तव भवतु यन्मे विलसितम्. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? மகாபெரிவா ரொம்ப கோட் பண்ண ஸ்லோகத்துல இது ஒண்ணு. 28th ஸ்லோகம். 27th பத்தியும் அவ பேசியிருக்கா, 28th பத்தியும் பயங்கரமா பேசியிருக்கா. क्वेश्चन, நீங்க ஆரம்பத்துல வந்து டெய்லி இந்த ஸ்லோகத்தை வந்து ஜபம் பண்ணணும்னு சொன்னீங்க, அது வந்து இந்த 27th கரெக்டா? 27th. ஸோ 27th வந்து ஆத்ம ஞானம் சித்திக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா 27th ஐ மீன் அந்த ஸ்லோகத்தை நித்திய பாராயணம் பண்ணுறதோடைய பலன் ஆத்ம ஞான சித்தி. ஓகேவா? 28th ஸ்லோகம் வந்து அம்பாளுடைய தாட்டங்க மகிமை. தாட்டங்கம்னா தோடுக்கு கீழே பெருசாக ஒன்று போட்டுன்றப்பா, பார்த்துருக்கேலா? அம்பாளுடைய காது தோடுன்னு சொல்லுவா, பேர் தாட்டங்கம். தாட்டங்கம் போட்டுருப்பா, நம்மளை மாதிரி குட்டி தோடு இல்லை, அதெல்லாம் பெருசாகவே போட்டுருப்பா, அதுக்கு பேர் தாட்டங்கம். 28th ஸ்லோகம் நித்திய பாராயணமோ விசேஷ பாராயணமோ பண்ணால் விஷபயம், அகால மிருத்யு இதெல்லாம் வராமல் இருக்கும். நம்மளுக்கு இல்லை, சிவபெருமானுக்கே அந்த கதி தான். அகால மிருத்யு அவருக்கு வராததுக்கு காரணம் அம்பாளுடைய தாட்டங்கம்னு சொல்கிறாருங்க. ஒரு பவர்ஃபுல் என்டிட்டியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கின பெருமை சௌந்தரிய லஹரியை தான் செய்கிறோம்னு தான் சொல்லுவேன். பட் அகெயின் இந்த ஸ்லோகங்கள்லாம் சிவபெருமான் பாடினது, அவர் வாக்கு அதை வாங்கிட்டு வந்தது ஆதிசங்கரர். அதில் பாதியை நந்திக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 41 இஸ் ஆக்சுவலி சிவானந்த லஹரி. அம்பாளுடைய சௌந்தரியத்தை பரமசிவனார் வர்ணனை பண்ணுறது ஃபர்ஸ்ட் 41. 42லேருந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன், அவரே அப்படிதான் சொல்கிறார். பரதந்திரா வயமனையா அப்படின்னு வரும். நாங்கள் எல்லாரும் உனக்கு பரதந்திரமாக போனவர், இங்கே சுதந்திரம்னு இருக்கிற ஒரே வஸ்து நீ தான் அப்படின்னு மூக்க பஞ்சசக்தியில் வரும் ஆர்யாசதகத்தில். ஐஸ்வர்யம் இந்து மௌலேகே, சந்திரமௌலிங்கிறவருக்கு ஐஸ்வர்யம் யாருன்னா நீ அப்படின்னு வரும். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேயும் அங்கீத மாதிரி அடிக்கின்றே போவா அம்பால. அது இது வந்து 108ஓட முடிஞ்சு போயிடும். அங்கே ஒன்னொன்னுத்துக்கும் 100. ஆர்யா சதகம் பொதுவாக அம்பாளை பற்றி, அம்பாளுடைய கேரக்டரை பற்றி. கட்டாட்ச சதகம் அம்பாளுடைய கடைக்கண் பார்வையை பற்றி மட்டும் 100 ஸ்லோகம். மந்தஸ்மித சதகம் அம்பாளுடைய புன்முறுவல், நாட் சிரிப்பு, ஸ்மைல், அதை பற்றி 100 ஸ்லோகம். பாதாரவிந்த சதகம் அம்பாளுடைய காலை பற்றி 100 ஸ்லோகம். பாதத்தை பற்றி, நாட் கால், சாரி தப்பாக சொல்லிட்டேன், பாதத்தை பற்றி 100 ஸ்லோகம்.
அப்புறம் ஸ்துதி சதகம், அம்பாளை ஸ்துதி பண்ணி 100 ஸ்லோகம். இப்படியே 5 5 100 100 இருக்கு. அதனால மூக்க பாடினவர் யாரு? வாய் பேச முடியாத ஒருத்தர். அதுலயும் வர்ணனை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், அழகழகா இருக்கும். அதுலயும் சில ஸ்லோகங்கள்லாம் பெரியவா வந்து ரொம்ப எடுத்து எடுத்து சொல்லுவா. காமாட்சி அம்மன் கோவில்ல தினம் சாயங்காலம் அம்பாளுக்கு இதை அம்பாளை உட்காத்தி வச்சு அம்பாளை கேட்கணுங்கிறதுக்காக இதை வாசிப்பா. பூஜை பண்றவர் இதை வாசிக்கணும். தினம் சாயங்காலம் உண்டு, இன்னைக்கும் உண்டு. ஐஸ் வைக்கிறான்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அது எந்த ஸ்லோகம் அவள் டெய்லி அம்பாள் கேட்கணும்னு வாசிக்கிறது வந்து மூக்க பஞ்சசதி. மூக்க பஞ்சசதி. ஓகே. 500 பாராயணம் உண்டு, நித்திய பாராயணம் உண்டு அங்க. சரி, 29th. சுதாம் அப்யாஸ்வாத்ய பிரதிபய 28, சாரி. சுதாமப்யாஸ்வாத்ய प्रतिभयजरा मृत्युहरिणीं विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः करालं यक्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननि ताटङ्कमहिमा. ஜனனி, இந்த உலகத்துக்கெல்லாம் யாரு ஜனனியா இருக்கியோ அவள், ஏ ஜனனி. சுதாம் அப்பி ஆஸ்வாத்ய, சுதாமப்யாஸ்வாத்ய சேர்த்து சொல்ல கஷ்டமாக இருந்தா இப்படி பிரிச்சுக்கோங்க. சுதாம் அப்பி ஆஸ்வாத்ய. ஓகே. சுதாம் அப்படின்னா அமிர்தம். இந்த அமிர்தம், நான் அந்த அமிர்தத்தை கூட சாப்பிட்ட அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அடுத்து வர ஃப்ரேஸ் வந்து இந்த அமிர்தத்துக்கு அட்ஜெக்டிவ். பிரதிபய ஜராமிருத்யு ஹரிணி. அந்த சுதா, அந்த அமிர்தம் எப்பேற்பட்டது? ஜரானா ஓல்ட் ஏஜ், மிருத்யுனா மரணம். ஸோ பயங்கரமான ஓல்ட் ஏஜ், அதே மாதிரி மிருத்யு. இந்த பயத்தை போக்கக்கூடியவள் யாரு? அந்த அமிர்தம். அமிர்தம், சுதாங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துல ஃபெமினைன் வேர்ட். ஸோ அதுக்கு அட்ஜெக்டிவ் இஸ் ஆல்சோ இன் ஃபெமினைன். ஸோ அதை கூட சாப்பிட்ட விதி சதமகாத்யா திவிஷதா. விதி அப்படின்னா பிரம்மா, செகண்ட் லைன்ல வருது. சதமக அப்படின்னா இந்திரன். 100 அஸ்வமேதங்கள் பண்ணவன் எல்லாம் இந்திரன். ஸோ நான் கிளாஸ்ல சொன்ன இந்திரனுடைய போஸ்ட் மாறிண்டே இருக்கும், பட் ஷச்சி ரிமைன்ஸ் த சேம். 100 அஸ்வமேதங்கள் பண்ணவா இந்திரன். அதனால சதமகான்னு பேர். மக்கம்னா யஜ்ஞம், சதனா 100, சதமகானா 100 யஜ்ஞங்கள் பண்ணவர் யாரு? இந்திரன். ஸோ சதமகாத்யாஹா அப்படின்னா இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா திவிஷதகனா ஸ்வர்க்கவாசிகளும், அதாவது தேவதைகளும். விஸ்வே திவிஷதகனா எல்லா தேவதைகளும். புரிஞ்சுதா இது வரைக்கும்? இவாளுக்கெல்லாம் என்ன ஆறுது? விபத்யந்தே, அழிவுன்னு ஒண்ணு ஏற்படுறது. இப்போ the first 2 lines திருப்பி ரீஃப்ரேஸ் பண்ணி சொல்றேன். விதி சதமகாத்யா விஸ்வே திவிஷதः சுதாம் அப்பி ஆஸ்வாத்ய பிரதிபய ஜராமிருத்யு ஹரணீம் விபத்யந்தே. அதாவது பிரம்மா, இந்திராதி தேவதைகள், எல்லா தேவதைகளும், விஸ்வே திவிஷதः எல்லா தேவதைகளும், சகல விதமான தேவதைகளும்,
சுதாம் அப்பி ஆஸ்வாத்திய, அமிர்தத்தை சாப்பிட்டு கூட. எப்பேற்பட்ட அமிர்தம்? ஓல்டேஜ் அண்ட் மரணத்தை போக்கக்கூடிய, ஜரா மிருத்யு ஹரிணி, இதை போக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட விபத்யந்தே, அழிவுறுகிறார்கள். எப்போ பிரளய காலம் வந்துட்டுனா அவளும் அழிஞ்சுதான் ஆகணும். இது நம்ம ப்ரீவியஸ் வீக் ஸ்லோகால பார்த்தோம் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் போக இதெல்லாம் கவர்ன் பண்ற தேவதைகளுக்கு உள்பட பிரளய காலத்துல அழிவு உண்டுன்னு பார்த்தோம். ஓகே, நம்மளை விட்டுருங்கோ. அவள்லாம் எப்பேற்பட்டவள்? அமிர்தத்தை சாப்பிட்டவர்கள். அவளுக்கும் பிரளய காலம் வந்தா அழிவு உண்டு. எக்ஸ்பைரி டேட் இஸ் கன்ஃபர்ம்ட். அடுத்த ஃப்ரேஸ்க்கு போலாமா? கராலம் யக்ஷ்வேலம். கராலம்னா பயங்கரமான, பயங்கரமான எந்த, யத் எந்த, க்ஷ்வேலம்னா விஷம். ஹாலாஹால விஷம் இருக்கு இல்லையா? பார்க்கடலை கடையும் போது முதல்ல என்ன வந்தது? விஷம் வந்தது. முதல்ல எது வந்ததோ அது யாருக்கு கொடுக்கணும்? முழு முதற் கடவுளுக்கு கொடுக்கணும். அப்போ முதல்ல வந்தது விஷம். முழு முதற் கடவுள்னு யார்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்தா? பரமசிவனாட்ட தான் கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். அதை அவர் நேரம் சாப்பிடல. அவருடைய பிரதிபிம்பம், அவரோட ரிஃப்ளெக்ஷனாக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கா இல்லையா? ஆளால சுந்தரர்னு சொல்லுவா. அவரை போய் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வான்னு அவர் சொல்லி அந்த விஷத்தை திரட்டி லேகியமா எடுத்துன்னு கொடுத்தாராம். அப்ப அவர் எப்பேற்பட்டவரா இருப்பார்? இங்க எல்லாரும் அந்த விஷத்துல மயங்கி விழுந்துட்டு இருந்தா. அந்த விஷத்தோடைய பிரபாவம் தாங்க முடியாம சிவபெருமானுடைய ரிஃப்ளெக்ஷன். அவர் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அந்த அழகா அந்த பட்டாடையை உடுத்தி, ஆக்சுவலி அவர் போனது உடம்பு முழுக்க அந்த பாம்பை வச்சுட்டு இந்த மான் தோல், புலி தோல், யானை தோல் எல்லாம் போத்திட்டு தான் போனார் அவர் கல்யாணத்துக்கு, அவரோட கல்யாணத்துக்கே. இப்போ அம்பாள் பார்த்து ஒரு நிமிஷம் மனசுல தியானம் பண்றாளாம். எல்லாரும் உங்களை பத்தி தப்பா பேசுவா, மாப்பிள்ளையா எல்லாருக்கும் தர்சனம் கொடுங்கோ, மாப்பிள்ளை பையனா அப்படிங்கறதுனால அவருடைய ஸ்வரூபத்தை மாத்தின்றாராம். அந்த ஸ்வரூபம் ரொம்ப அழகா இருந்துதான். வெச்ச கண்ணு வாங்க முடியாம உட்கார்ந்து இருந்தாராம். அவரே அவருடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்து மயங்கி போய் நின்னாராம். அந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் சுந்தரர். ஸோ அந்த சுந்தரரை அவர் பேர் ஆளால சுந்தரர். ஸோ பஜனையில சம்பிரதாய பஜனை தெரிஞ்சவா ஆளால சுந்தரா, ஆலாசிய சுந்தரான்னு பாடுவான். காரணம் அந்த ரிஃப்ளெக்ஷனையும் கோட் பண்றதுதான். ரிஃப்ளெக்ஷனான சுந்தரரை அனுப்புறார், போய் அந்த விஷத்தை எடுத்துன்னு வான்னு. ஸோ அவர் அந்த பரவி இருக்கிற விஷத்தை திரட்டி ஒரு உருண்டையா எடுத்துன்னு கொடுத்தாராம் அதை சாப்பிட்றதுக்கு. இப்போ அதை சாப்பிட்டாதான் நம்ம எல்லாரும் சர்வைவ் ஆகுங்கிற ஸ்திதி. அப்போ கராலம் பயங்கரமான கொடிய விஷம். யத் க்ஷ்வேலம், க்ஷ்வேலம்னா விஷம். கபலித்தவத்தக காலகலனா, கபலித்தவத்தகனா சாப்பிட்ட. யாரு சாப்பிட்டா? சம்போ, சிவபெருமான். அவருக்கு ந காலகலனா, அவருக்கு முடிவு ஏற்படவில்லை. கராலம் யக்ஷ்வேலம் கபலித்தவதः சம்போஹோ ந காலகலனா. அதை முழுங்கிய சிவபெருமானுக்கு ந காலகலனா, முடிவு இல்லை. நா இல்லை, காலகலனானா முடிவு ஆர் அழிவு. அதாவது அமிர்தம் சாப்பிட்ட இவ எல்லாரும் அழிஞ்சு போறா, விஷத்தை சாப்பிட்ட இவர் இடிச்ச புலியாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். ஏன்? தன் மூலம், அதோடைய காரணம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா, உன்னுடைய காது தோடுகளினுடைய மகிமையே. புரியுதா?
எனக்கு ஒரு ஸ்மால் டவுட்டு. நீங்க சுந்தரா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த மீனாட்சி கோவில்ல வந்து இந்த திருக்கல்யாணம் வடிவத்துல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பாரு. அந்த சுந்தரேஸ்வரராக இருக்கிற அந்த ஸ்வரூபமா? அந்த சுந்தரேஸ்வரர் இஸ் ஒரிஜினல் அவரோட ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன். அவர் அந்த அலங்காரம் பண்ணிக்கும் போது கண்ணாடியில் அவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும் தெரியுமா? அது அவருடைய அணுக தொண்டரா இருந்தார். அவர் கைலாசத்துல கைங்கரியம் ஊஞ்சல் ஆடுற வேலை. நந்தியோட மூச்சுல சிவபெருமானும் அம்பாலும் உட்காந்துருக்கிற ஊஞ்சல் ஆடுமா. அதனால்தான் நந்திக்கு நடுவுல நம்ம போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்துல இவர் நின்றுட்டு இருப்பார். அவர் ஒரு தடவை அம்பாளுடைய சகச்சரிகளை பார்த்து இவா எவ்வளோ அழகா இருக்கா, இவாளோட வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு ஒரு க்ஷணம் யோசிச்சார். அதனால ஏற்பட்ட அந்த அவதாரம் தான் சுந்தரமூர்த்தி நாயனர். அதனால்தான் நீங்க எங்க பார்த்தாலும் அவர் வந்து ரொம்ப ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பார். பிறந்த இடமும் அப்படிதான். ஒரு பிராமண குலத்துல பிறந்தவர், பட் ரெய்ஸ்ட் பை எ கிங். ஸோ அந்த பிரின்ஸ்க்கான மொத்த ஒரு ராஜகுமாரனுடைய அலங்கரணம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தார். பண்ண சேஷ்டைகளும் அப்படிதான். ஒரே டக் ஆஃப் வாரா தான் இருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவபெருமானுக்கும். அந்த பதிகங்கள்ல அவர் அப்படியே நோட் பண்ணியிருப்பார். இவர் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு சிவபெருமான்கிட்ட நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ பரவாயில்ல, இதை விட்டுருன்னார். அவர் பின்னாடியே வச்சு அடிச்சிருப்பார். நீ என்னை ஏமாத்திட்டடான்னு திட்டின்னு இவரும் போவார், அவரும் இவர் திட்டின்னு உட்காந்துருப்பார். இப்படிதான் இருக்கும் அவரோட பதிகம்லாம். செம்ம காமெடியா இருக்கும். இதே மாதிரி சொல்றவா இருக்கா, அந்த ஸ்ட்ரெயின்லயே அதை கேட்கணும். அது இன்னும் ஜாலியா இருக்கும். இவர் போய் கல்யாணம் ஆனவர் இன்னொரு அதாவது 2 பேரை தான் அவர் ஆசைப்பட்டார். ஸோ முதல்ல பறவை நாச்சியார கல்யாணம் பண்ணிண்டாச்சு. திருவாரூர்ல ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செட் ஆயிடுது. அங்கிருந்து கிளம்பி திருவள்ளூர் வந்து அங்க இன்னொருத்திய பார்த்து ஆசைப்பட்டார். ஷீ இஸ் த செகண்ட் ஆஃப் த சஹச்சரி, சங்கிலி நாயனார். ஸோ அவளுக்கு என்ன பயம்னா, இவர் கல்யாணம் பண்ணிட்டா இங்க என்னோட இருக்க மாட்டார், திருப்பி திருவாரூர் போயிடுவார்னு அவ வந்து ப்ராமிஸ் கேட்கறான். என்ன கேட்குறா, என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா இங்கே விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறார். எல்லாருக்கும் தெரியும் திருவாரூர்ல இருக்கிற ஆரூரனை பார்க்காம இவர் இருக்க மாட்டார்னு. ஆனால் இப்போ இவர் சத்தியம் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதனால சிவபெருமான்கிட்ட போய் இதை பாரு, இவ சத்தியம் கேட்குறா, உன் சன்னதியில நான் சத்தியம் பண்றேன், நான் சத்தியம் பண்ணும்போது நீ இங்க இருக்காத, மகிழ மரத்தடியில போய் உட்காந்துன்ற அப்படின்னு சொல்றேன். நம்பால என்ன பண்ற, நேர சங்கிலி நாயனார் கனவுல வந்து இதை பாரு, நான் சன்னதியில இருக்க மாட்டேன், நான் மகிழ மரத்தடியில உட்காந்துட்டு இருப்பேன், நீ அங்க வந்து அவனை சத்தியம் வாங்கிக்கோ அப்படிங்கிற. சன்னதிக்கு வந்து சத்தியம் பண்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வர்றார் சங்கிலி நாயனார. சங்கிலி நாயனார் என்ன சொல்றா, எனக்கு இங்க சத்தியம் வேண்டாம், மகிழ மரத்தடிக்கு வா அப்படிங்கிறான். அந்த மகிழ மரம் இன்னும் இருக்கு. திருவள்ளூரா, அது என்ன இடம், அது டக்குன்னு பேர் திருவொற்றியூர். திருவொற்றியூர் தியாகேஸ்வர் மகிழ மரம் இருக்கு. அந்த மரத்தடிக்கு கூப்பிடுறா. இவருக்கு வந்து ஐயோ மாட்டின்ட்டோமேன்னு தெரியறது. இப்ப வேற வழி இல்லை, சொல்ல முடியாது நான் இந்த மாதிரி கேம் ஆடி இருக்கேன்னு. வேற வழி இல்லாம போறார். ஸோ சங்கிலி நாயனாரோட கண்டிஷன் என்னன்னா, எனக்கு சத்தியம் பண்ணிட்டு திருவொற்றியூர் பவுண்டரியை நீ தாண்டி போனேன்னா உனக்கு கண் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது. சரின்னு சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணின்றார். கொஞ்ச நாள் இருக்கார், அதுக்கு மேல இங்க இருப்பு கொள்ளலை. திருவொற்றியூர் பவுண்டரியை ஸ்டெப் அவுட் பண்றார், கண்ணு ரெண்டும் போயிடுறது. அப்பையில இருந்து இவரை திட்டிகிட்டே வர்றார். இப்படி என்னை கண் இல்லாம ஆக்கிட்டியே, என்னை கண் இல்லாம ஆக்கிட்டியே, நான் அவனை பார்க்க மாட்டேன், நான் ஆரூரான்னு கத்திகிட்டே வர்றார். ஸோ அப்படி வரும்போது தான் அந்த திருமுல்லைவாயில் கோவிலுக்கு வந்து கண் இல்லாம ஒரு பதிகம் பாடுறார். அப்புறம் பாடியில ஒரு சிவன் கோவில் இருக்கு, அங்க வந்து இவருக்கு ஊன்றுகோல் கிடைக்கிறது. அம்பாள் வந்து மின்னலா வெளிச்சமா வந்து அங்கிருந்து காஞ்சிபுரம் வர வரைக்கும் கைட் பண்றான். அந்த ஊன்றுகோல் வாங்கறதுக்கு இவர் கேட்கிறார் சுவாமிய, எனக்கு என் ஃப்ரெண்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியே, இது நியாயமா உன் பக்கம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சிவபெருமான், இருக்கியா நீ இங்கதான் இருக்கியா, இப்படி பண்றிய நீன்னு கேட்கிறார். அதுக்கு பதிகத்துல அவர் ரெக்கார்ட் பண்ற, உள்ளோம் போகீர் என்றானே, நான் இங்கதான் இருக்கேன் போடா அப்படின்னு அங்க இருந்து கோல் வந்து விழுந்துதான் வெளில. கர்ப்பகிரகத்துல இருந்து ஊன்றுகோல் வெளில வந்து விழுந்துதான். உளோம் போகீர் என்றானே அப்படின்னு முடியும். அந்த இங்கதான் உட்காந்துட்டு இருக்க, உருன்னு உட்காந்துட்டு இருந்தாராம். ஏன் நீ என்ன பண்ணாலும் தர்மத்தை மீறிட்ட, உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாராம் சிவபெருமான். போய் தொலை போ அப்படின்னு ஊன்றுகோலை தூக்கி போட்டாராம்.
இவர் கஷ்டப்படுறாருன்னு அம்பாள் படியை தாண்டாலாம், தாண்டக்கூடாதுன்னு சிவபெருமான் சொல்லி வைக்கிறதுனால அந்த கோவில் அம்பாளை பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்ட மாதிரி இருக்கும். படி தாண்டா பத்தினின்னு சொல்றாள், அது ஆக்சுவலி அங்கதான் பாடியில இருக்கிற கோவில்ல தான். ஸோ இப்படி பண்ணிட்டா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான்னு அம்பாளுக்கு கருணை ஏற்பட்டதுனால மின்னல் வெளிச்சமா வந்து வந்து அவர் கண்ணு மூடி இருக்கு இல்லையா, எந்த பக்கம் வெளிச்சம் வருதோ அதை வச்சுட்டு அந்த ஊன்றுகோலை வச்சுட்டு அவர் பாடியிலேருந்து காஞ்சிபுரம் போய் இந்த ஆள்கிட்ட போனால் வேலை நடக்க மாட்டேங்கிறது நேராக காமாட்சி அம்மன் கோயில் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் ஏகாம்பரநாதர்கிட்ட வந்து பதிகம் பாடுறாரு. ஆலவா என்னது ஆல டக்குன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. ஆலவாய் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் தொழுதேத்தும். அது எனக்கு பதிகம் ஞாபகம் இல்லை, அது ஆக்சுவலி அது காலத்தில் மனப்படமாக வச்சுருந்தேன். ரைட், அம்பாளை அம்பாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு வந்து இந்த ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உளானை சிந்திப்பாருள்ளம் சிந்திப்பாருள்ளம் நின்றிருந்தானை ஏலவார் புகழாள் உமை மங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை கம்பன்யம்மானை காண கண் பெற்றேன் அப்படின்னு பாடுவார் அவர். அந்த வார்த்தை டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏகம்பன், அதாவது ஏகாம்பரநாதர் வந்து எனக்கு கண்ணு கொடுத்துட்டார். அம்பாளை பார்த்துட்டு வந்து சிவபெருமான் நமஸ்காரம் பண்ணி வந்தோடனே லெஃப்ட் ஐ வந்துடுதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அம்பாள் வந்து லெஃப்ட் பாகம் தானே. ஸோ அவ வந்து அவர் மேலே ரொம்ப கரிசனப்பட்டு ஒரு கண்ணு பார்வை கொடுத்துடுறான். ஸோ லெஃப்ட் ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவாள்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுவான். ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே. அதுக்கப்புறம் ஒரு கண்ணை வச்சுட்டு திருப்பி திட்டின்ண்டே அவர் பல ஊர் பாடிவிட்டு கடைசியில் திருவாரூர் போய் சேருவார். அங்கே போனால் அங்கே இன்னும் அவருக்கு கடுப்பாகும். ரெகுலராக கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தவருக்கு அன்றைக்கி கூட்டம், உள்ளே போகிறதுக்கே முடியல, அங்கேயும் போய் திட்டுவார். ஸோ அந்த பதிகம் இன்னும் சூப்பராக இருக்கும். அது பேர் என்ன, ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி எல்லாருக்கும் இந்த பிலாஸ்பூர் பெரியவாளை தெரியுமா? கண் அவருக்கு சரியா தெரியாது, பார்த்துருக்கேளா? காஞ்சி மடத்தில் வந்து சன்னியாசம் வாங்கிட்டார் அவர். அவர் பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே அவருக்கு கண்ணு தெரியாது. அப்போ பெரியவா கூப்பிட்டு இந்த 2 பதிகத்தையும் பாராயணம் பண்ண சொல்லி அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் பெட்டராக வந்ததுன்னு அவராகவே சொல்லுவார். பார்த்துருக்கு, தெரியாது, பார்க்கல, தெரியும் அதை பற்றி. ஆமாம், பிலாஸ்பூர் பெரியவாளை. அந்த பதிகம் வந்து எப்படி வரணும், இது எல்லாமே தொண்டையில் நிற்கிறது, எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாதி போல் உள்ளேக நன்று முகத்தால் மிக வாடி
அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடுவார். இதே மாதிரி அதாவது உனக்கு மீளாத அடிமைகளாக இருக்கும் உன்னுடைய அடியார்கள் அவளுடைய கஷ்டத்தெல்லாம் மனசுல அப்படியே தீய போல பதுக்கி வச்சுன்னு இருக்கா, அதனால புகையறது அவளுடைய ஆன்மா. அப்படி இருக்கிற பக்தர்களை கூட நீ என்ன பண்ற, கண்டுக்காம போறல்ல, வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடுற. நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடுவார். நான் ஒரு கண்ணை வச்சு நான் இத்தனை நாள் சுத்தின்னு இருக்கேன், உனக்கு என் ஃப்ரெண்டா இருந்தேன்னா உனக்கு கொஞ்சம் கூட கிருப்பை இல்லையா, இப்படி என்னை கஷ்டப்பட விடுறியேன்னு அவர் பாடி பாடி சலிச்சு போய் திருவாரூருக்கு வந்து தரிசனம் பண்ண முடியலங்கிற ஆதங்கத்துல கடைசியில இதை பாடுவார். ஒரு பதிகத்துல கடைசிலையும் வாழ்ந்து போதீரே அப்படின்னு வரும். சரி நீ நன்னா இருப்போ அப்படின்ட்டு பாரு. அது பாடி எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கும் போது ரைட் ஐ விஷனும் வந்துடும் அவருக்கு. ஸோ ரைட் ஐ விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவா மீளா அடிமை பாராயணம் பண்ணுவா. லெஃப்ட் ஐ விஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவா ஆலம் தான் உகந்து இதை பாராயணம் பண்ணுவோம். 10 பதிகமும் பாராயணம் பண்ணும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இப்போவும் அது பாராயணம் பண்ணுறவாளுக்கு இருக்கு, ரிசல்ட்ஸ் இருக்கு. திட்டி தீர்த்திருப்பார். ஸோ இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு இன் ஷார்ட். ஸோ அப்பேற்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த விஷத்தை எடுத்துன்னு வந்தார், உருட்டி எடுத்துன்னு வந்தார்னா அவருடைய பிரபாவம் எப்பேற்பட்டது, அதோட அவதாரம் அது. பட் தட் இஸ் சுந்தரர். ஸோ இது என்ன கான்டெக்ட்ல சொன்னேனே மறந்து போச்சு கடைசியில் எனக்கு. ஹலால வந்து அவர் லேகியமா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு. ஸோ ஹாலால சுந்தரர்னு அவரை பஜனையிலலாம் பாடுற வழக்கம் உண்டு. ஸோ அந்த சிவபெருமானுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்பேற்பட்ட சக்தி உடையவர்னா சிவபெருமான் எப்பேற்பட்டவர். அந்த ஹாலாஹால விஷம் அவருடைய வயத்துக்குள்ள போகக்கூடாது, அவர் வயத்துக்குள்ளதான் மொத்த எக்ஸிஸ்டன்ஸ் கிரியேஷனும் இருக்குங்கிற கிருப்பையால அம்பாள் என்ன பண்ணிட்டா, கழுத்தை பிடிச்சிட்டா. ஏன்னா அந்த விஷம் கழுத்தை தாண்டி போயிருந்ததுன்னா இந்த மொத்த சிருஷ்டியும் போயிருக்கும். அந்த விஷத்துல அந்த விஷத்தோடைய ஃபியூம்ஸ் தாங்க முடியல யாராலையும். அந்த விஷத்தோடைய அந்த ஸ்மெல்லுனால எல்லாரும் மயங்கி விழுந்துட்டு இருந்தா. யாரு? அமிர்தம் சாப்பிட்ட தேவதைகளே. அப்பேற்பட்ட விஷம் சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ள போயிடுத்துன்னா புருஷ சூக்தத்துல என்ன சொல்றது, மொத்த லோகங்களும் எங்களுக்கு சிவபெருமானுடைய, அதாவது அந்த விராட் புருஷனுடைய வயிற்று பகுதியில இருக்குன்னு சொல்றது. அங்க போயிடக்கூடாதுன்னு அங்கேயும் அம்பாளுடைய கருணையினால அவ இங்க வச்சு நிறுத்திடுறான். சரி நம்மெல்லாம் காப்பாத்திட்டா, இப்போ விஷத்தை கழுத்திலே வச்சுட்டு இருக்காரு, அவருக்கு என்ன கதி அப்படின்னா அவருக்கும் ஒன்றும் ஆகலையாம். எதனாலன்னா அம்பாளுடைய தாட்டங்க மகிமை. இதை தான் பெரியவா சொல்லியிருப்பா. இதை மொத்தமும் பெரியவாளுடைய தெய்வத்தின் குரல்ல ஒரு சாப்டர்ல ஒரு லெக்சர்ல வருது. இது எங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில்ல தாட்டங்க பிரதிஷ்டை பண்ணும்போது 1920s இதை பத்தி பெரியவா கொடுத்த லெக்சர். அதுல இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி அம்பாளுடைய தாட்டங்க மகிமை எப்பேற்பட்டதுன்னா சிவபெருமானுக்கும் ஒன்றும் ஆகாம காப்பாத்தினது. ஏன் அப்படின்னா காது தோடு வந்து சௌபாகிய திரவியம் இல்லை, சௌபாகிய ஆபூஷணம். காது தோடு போட்டுண்டா ஆத்துக்காரருக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இவளுடைய சௌபாகியத்தினால அவர் காப்பாற்ற, இதெல்லாம் சொல்லுவா இல்லையா, மாங்கல்ய பலம் இதெல்லாம் சொல்லுவாளே, அந்த மாதிரி காது தோடும் ஒரு முக்கியமான ஒரு சௌபாகிய ஆபரணம். அது இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஸோ அம்பாள் அந்த சௌபாகிய ஆபரணத்தை எப்போதும் போட்டுன்னு இருக்கிறதுனால அந்த சௌபாகியத்தினுடைய மகிமை பரமசிவனாருக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறது தான் இங்க இட் இஸ் பீங் சம். அதாவது அம்பாளுடைய பத்திவிரதா, அந்த பாத்திவிரத்தியத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த தாட்டங்கம், அதுக்கு அதனுடைய மகிமை.
அப்படின்னு லக்ஷ்மிதரருடைய ஒரு காமெண்ட்ரியில் இருக்கு. இதெல்லாம் விடுவோம். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் விச் வி நீட் டு நோ இஸ் ஸ்ரீருத்ரத்தில் வருது. இதை கேட்டிருப்பேன் அடிக்கடி. யாத்தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோ மிட ஜீவசே அப்படின்னு வரும். ஆரம்பத்திலே வரும். யாத்தே ருத்ர சிவா தனுஹு, எந்த ருத்ரனுக்கு ஒரு பாதி சிவா அம்பாளோ, சிவா விஸ்வாக பேஷஜி, அந்த அம்பாள் எப்பேற்பட்டவள், இந்த உலகத்துக்கெல்லாம் பேஷஜினா மருந்து. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வேதத்தின்படி ருத்ரனுக்கு தான் ஹோமம் பண்ணுவான். ஏன்னா மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அவர் தான். ஏன் அவர் மருத்துவராக இருக்காருங்கிறதுக்கு ருத்ரத்தில் ரிக் இருக்கு. இந்த ரிக் என்ன சொல்றது, உன்னுடைய உடம்புல சரி பாதி சிவா, சிவானா அம்பாள். அந்த அம்பாள் எப்பேற்பட்டவள், மருந்துன்னு சொல்றாளே, நீ டாக்டர்னு சொல்றாள், அந்த டாக்டருடைய மருந்து யாரு, அம்பாள். விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ரஸ்ய, ருத்ரனுக்கும் மருந்து யாரு, சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, ருத்ரனுக்கும் மருந்து அம்பாள். தயானோ மிட ஜீவசே, இவள் நம்மளை எல்லாரும் காப்பாத்துறா, நம்மளை ஜீவிக்க வைக்கிறா அப்படிங்கிறது ருத்ரத்தில் வர ரெஃபரன்ஸும் கூட. ஸோ வேதமும் இதே தான் சொல்றது. ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா அது வேதத்தில் இருக்கணும். ஸோ வேதமும் இந்த விஷயத்தை அட்டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆதிசங்கரர் சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ சூரியனும் சந்திரனும் காலஸ்வரூபிகள்னு சொல்வா. அவ வந்து எப்பேற்பட்டவாள்லாம் நம்மளுடைய ஆயுசை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறாள் அந்த தினம். ஆனா அப்பேற்பட்ட சூரிய சந்திரர்களை அம்பாள் உடம்புலயே வச்சுட்டு இருக்கா. அம்பாளுடைய ஸ்தனங்கள் சூரியனும் சந்திரனும்னு ஒரு ரெஃபரன்ஸ்ல சொல்லுவா. இன்னொரு ரெஃபரன்ஸ்ல கண்ணும் சூரியன் சந்திரன் கண்ணு அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த காலத்தை காலரூபிகளா இருக்கிற சூரிய சந்திரர்களை யார் இடத்துல அடங்குவான்னா அம்பாள்கிட்ட தான் அடங்குவா. அதனால அவளுக்கு காலத்தினால் ஆர் அகால மிருத்யு மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி அம்பாள் தான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு பாஷ்யத்துல போட்டிருக்கான். ஸோ அம்பாளுடைய தாட்டங்கம் எப்பேற்பட்டதுன்னா ஸ்ரீசக்கர ஸ்வரூபம் தான். ஸோ திருவானைக்காலில் போய் பார்த்தேன்னா அந்த தாட்டங்கம் காமிப்பா. தீபாராதனம் போது பார்க்கலாம். லைட் கிடையாது அங்கே கர்ப்பகிரகத்தில். தீபாராதனம் போது பார்க்கலாம், தாட்டங்கம் தெரியும். ரீசெண்டாக கூட இந்த தாட்டங்கத்தை ரிப்பேர் பண்ணி புதுசாக போட்டிருக்கான். ஸோ காஞ்சி மட்டம் இஸ் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் இந்த தாட்டங்கத்தோடைய பிரதிஷ்டை அண்ட் புனர் பிரதிஷ்டை. ஸோ லாஸ்ட் இயர் தான் நடந்தது. அது 3 நாள் வச்சு அந்த தாட்டங்க பிரதிஷ்டைக்குன்னு ஹோமங்கள் பூஜைகள்லாம் பண்ணி அதை பண்ணது வந்து எங்கள் ஆத்து வாத்தியார். ஸோ அதனால இன்னர் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ 3 நாள் அதுக்கு ஜபங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரித்விக் இருந்தா அங்கே. எல்லாரும் ஸ்ரீவித்யா தெரிஞ்சவா. அவளை வச்சு பஞ்சதசி ஷோடசி போல மந்திரத்தெல்லாம் அதில் ஆவாகனம் பண்ணி பயங்கர பெருசாக பண்ணி அந்த தாட்டங்கத்தை பெரிவா தான் தலையில் வச்சு தூக்கிட்டு போய் அது அம்பாளுக்கு பிரதிஷ்டை பண்ணான். பெரிவால எப்படி சொல்வா, சம்போமூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபம். பரமசிவன் வந்து இந்த உலகத்துல நடமாடுறாருன்னா சங்கராச்சாரிய ரூபத்துல நடமாடுறாருன்னு ஸ்லோகம் உண்டு. அப்பேற்பட்டவர் அந்த தாட்டங்கத்தை தலையில தூக்கிட்டு போய் அம்பாளுக்கு பிரதிஷ்டை பண்ணார். அது வீடியோஸ்லாம் வந்தது, பார்த்துருப்பேன் நீங்க. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதனாலேயே பதிவிரதைகள் ஒருபோதும் காதில் பூஷணம் இல்லாமல் இருக்கலாகாது என்பதை உபதேசமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சௌந்தரலரியோட நிறைய பாஷ்யத்துல அருணமோதினின்னு ஒரு பாஷ்யம் உண்டு, அதுல போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்திரீகள் அம்பாள் ஸ்வரூபம், அதனால காதுல தோடு இல்லாம இருக்கக்கூடாது.
அதையும் ரொம்ப ஆச்சாரமாக பார்க்குறவா வந்து அந்த தாட்டங்கம் ஷேப்பில் ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற தோடு போட்டுக்கணும்னு சொல்லுவா. ஐம் நாட் அதோட வேலிடிட்டி எனக்கு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த வைரத்தோடு போட்டுக்கிறதுங்கிற கான்செப்ட்லாம் வந்ததுன்னு சொல்லுவான். ப்ளஸ் வைரம் வந்து சுக்ரகாரகன், அதாவது பர்த்தாக்கும் பத்னிக்கும் இருக்கிற அந்த அந்யோன்யத்தை ஜாஸ்தி பண்ணுறது வந்து வைரம். ஏன்னா அது வீனஸோட ஆதிபத்தியம் உண்டு டைமண்டுக்கு, அதனால தான் டைமண்ட் போட்டுக்கணும்னு சொல்லுவான். ஸோ அதுவும் அந்த ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செட் பண்ணியிருக்கிறது ட்ரெடிஷ்னல் வைரத்தோட இருந்தால். ஸோ அதனால தான் வைரத்தோடு போட்டுக்கணுங்கிற கான்செப்ட் வந்தது. பட் எல்லாருக்கும் வைரத்தோடு ஒத்துக்காது, எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒத்துக்காது. அண்ட் செகண்ட்லி அந்த வைரம் வந்து தோஷம் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இதில் இவ்வளோ இருக்குது. பட் வைரத்தோடு போட்டுக்கணுங்கிற கான்செப்ட் வந்து இந்த தாட்டங்கம் கான்செப்ட்லேருந்து தான் வந்தது. அதை வந்து வரதட்சணையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம். வைரத்தோடு போடுவேலாம் அப்படின்லாம் கேட்டு அது ஒரு பிரச்சனையாக்கி அது வைரத்தோட கடைசியில் பிடிக்காம போயிடுது எல்லாருக்கும், அப்படியே எடுத்துப்போம். பட் அதோட ரூட் காஸ் வந்து அதை போட்டுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதான், அந்த தாட்டங்கம் வந்து சௌபாகிய ஆபரணம் அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது எழுந்து நின்று பண்ணணும். கிளாஸில் கற்றுக்கும் போது உட்காந்துட்டு கற்றுக்கோங்க, தயவுசெய்து யாரும் எழுந்து நின்றுடாதே. பட் பாராயணம் பண்ணும்போது இதை எழுந்து நின்று பாராயணம் பண்ணலாம். ஏன்னா சுவாமி வருவாராம், சுவாமி வரும்போது அம்பாள் எழுந்து நிற்பாளாம், அதை பற்றின வர்ணனை. அதனால் அம்பாள் எழுந்து நிற்கிறாங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் பாராயணம் பண்ணும்போது எல்லாரும் எங்கள் பாட்டி அப்படி சொல்லி நான் பார்த்துருக்கேன். யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளோ அவள் இந்த ஸ்லோகம் மட்டும் விதியாக பாராயணம் பண்ணும்போது எழுந்து நின்று சொல்லுவாள். ஸோ ஸ்லோகத்தோட பேரே வந்து தேவி பரமசிவனை வரவேற்கும் வைபவம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துக்கு பேரே. பார்க்கலாமா? கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர புரः கைட்டபபிதः कठोरे कोठीरे स्खलसि जहि जम्भारि मकुटं प्रणम्रे श्वेतेषु प्रसवमुपयातस्य भवनं भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते. இது திருப்பி ஃப்ரேசஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் சொல்கிறேன். கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர, இது ஒரு ஃப்ரேஸ். புர கைட்டபபித கठोरे, சாரி, புர கைட்டபபித கठोरे கோठीरे ஸ்கலசி, இது மொத்தம் ஒரு ஃப்ரேஸ். ஜஹி ஜம்பாரி மகுட்டம், இது ஒரு ஃப்ரேஸ். प्रणम्रे श्वेतेषु प्रसभम् उपयातस्य भवनं भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते. லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து ஜம்பிள்டா இருக்கு as usual. அந்த ஃப்ரேசஸ்க்கு முதல்ல மீனிங் பார்க்கலாம். கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர, பிரம்மாவோட கிரீடம் இருக்கு, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வாயே அப்படின்னு அர்த்தம். பரிஹரனா அதை விட்டுட்டு தள்ளி வாயே அப்படின்னு அர்த்தம். ஓகே. வைரிஞ்சம்னா விரிஞ்சியோடைய கிரீட்டம்னா மக்குட்டம். பரிஹரனா அதை விட்டு தள்ளி வாயே, விலகி வாயே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
ரெண்டாவது ஃப்ரேஸ் पुरःकैटभविद कठोरे कोठीरे स्खलसि கைட்டவபிதः அப்படின்னா கைட்டவனை சம்ஹாரம் பண்ணவன் யாரு? மகாவிஷ்ணு. கைட்டவரை அடித்தவர் யாரு? மது கைட்டபாலை அடித்தவர் யாரு? மகாவிஷ்ணு. அவர் பேரு கைட்டவபிதः. கட்டோரே அப்படின்னா கடினமான கட்டோரமான. கோட்டீரே அப்படின்னா கிரீடத்துல. ஸ்கலசி இடிச்சுப்ப, குழந்தைங்க சொல்றோம்ல அந்த பக்கம் போகாத இடிச்சுப்ப அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ மகாவிஷ்ணுவோடைய கிரீட்டத்துல இடிச்சுக்க போற அந்த ஃப்ரேஸ்க்கு தான் அர்த்தம். ஜஹி ஜம்பாரி மகுடம். ஜஹி அப்படின்னா அங்கிருந்து வந்துரு. எதுல இருந்து வந்துரு? இந்திரனுடைய ஜம்பாரினா இந்திரன். இந்திரனுடைய மகுட்டம் இருக்கு, வந்துடு இந்த பக்கம். இதெல்லாம் யார் சொல்றா? பரிஜனோக்தி. அம்பாளுடைய கூட இருக்கா இல்லையா சகச்சரிகள், அவ எல்லாரும் சொல்றான். அம்பாளுடைய சகச்சரிகள், அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ற அந்த ஸ்திரீகள் இருப்பா இல்லையா, அவ எல்லாரும் சொல்றான். முதல்ல என்ன சொல்றா? கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர. பிரம்மாவுடைய மகுட்டம் இருக்கு, அங்கிருந்து தள்ளி வா அப்படிங்கிறான். ரெண்டாவதா என்ன சொல்றா? புரஹ கைட்டவ விதஹ கட்டோரே கோட்டீரே ஸ்கலசி. முன்னாடி மகாவிஷ்ணுடைய கட்டோரமான அந்த மகுட்டம் இருக்கு, அதுல இடிச்சுக்க போற அப்படிங்கிறான். மூணாவதா என்ன சொல்றா? ஜஹி ஜம்பாரி மகுட்டம். இந்திரனுடைய மகுட்டம் இருக்கு, அங்கிருந்து ஒதுங்கி வாங்குறான். அதை அவாய்ட் பண்ணு, அங்கிருந்து வந்துடு, ஒதுங்கு அப்படிங்கிறான். இதெல்லாம் அம்பாளுடைய சகச்சரிகள் சொல்றா. இந்த உக்தி, இந்த வச்சனம் விஜயத்தே, இதெல்லாம் நிலைச்சு நிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. எதனால? இதெல்லாம் எப்பாவா சொல்றா? அது லாஸ்ட் 2 லைன்ஸ்ல இருக்கு. பிரணம்ரேஷ்வேதேஷு பிரணம்ர ஏஷு ஏதேஷு. இவா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? யாரு? பிரம்மா விஷ்ணு இந்திராதிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பவனம் உபஸ்தாய பவஸ்ய, அவ இருக்கும் இடத்துக்கு உபஸ்தாய வந்துன்னு இருக்கார். யார் வந்துன்னு இருக்கார்? பவன், சிவபெருமான் வந்துன்னு இருக்கார். அந்த பவஸ்ய பிரசபம் அப்யுத்தானே, சிவபெருமான் வந்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு பரபரப்பா எழுந்து நிக்கிறான் அம்பாள். எழுந்து நின்று அப்யுத்தானம்னா எழுந்து எதிர்கொண்டு போறதுக்கு பேர் அப்யுத்தானம்னு பேரு. அப்யுத்தானம் அதர்மஸ்ய கேட்டிருக்கேளா? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம். அதர்மம் வரும்போது அதை எதிர்த்துக்கொண்டு நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நான் எழுந்து அதை எதிர்கொண்டு போவேன். அதே சேம் மீனிங் அப்யுத்தானே. பரமசிவனார் வரார், அம்பாளுடைய பவனத்துக்கு வரார். அப்போ அங்க இந்த தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இவர் வரார்னு அவர் எழுந்து நின்று பரபரப்போடு அவர் வரும்போது இவ எதிர்த்து கொண்டு போறா. அப்போ இவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கால, இடிச்சுன்ற போறா. அவளுடைய மக்குட்டங்கள்லாம் இருக்குன்னு யாரு சொல்றா? அம்பாளுடைய சகச்சரிகள் சொல்றா. புரியுறதா? இப்படி அம்பாளுடைய செய்திகள் சொல்லும் வார்த்தை சிறப்பாக ஒலிக்கின்றது. ஸோ இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா பிரசவாரிஷ்ட நிவர்த்தி, மூர்க்கரை வசப்படுத்துதல்.
பிரசவ வலி இருக்காது, பிரசவத்தினால் ஏற்படுற அந்த துன்பங்கள் இருக்காதுன்னு போட்டுருக்கான். ரிப்பீட் பண்ணணுமா? ஸ்லோகம் வந்து ரிப்பீட் பண்ணுங்கம்மா. கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர புரக்கோட்கைட்டபபிதः கठोरे कोठीरे स्कलसि जहि जम्भारि मकुटम् प्रणम्रे श्वेतेषु प्रसभम् उपयातस्य भवनम् भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते. நோக்திர் ஆமா ஆமாம் ஆமாம். அப்புறம் இங்கேனா இங்க புற பரிகர புற இப்படி வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன் எந்த லாஸ்ட் லைனா? ஃபர்ஸ்ட் லைன் கிரீடம், அது ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் வருது சொல்லுங்க. கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர புரக்கைட்டபபிதः. ஓகே ஓகே. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க. ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இப்போ சிவன் வந்துட்டு இருக்கார். ஸோ அம்பாள் வந்து அவசர அவசரமா போய் வரவேற்கிறதுக்காக எழுந்திருக்கும் போது கூட இருக்கிறவா அம்பாளோட சகசரியர்கள் வந்து சொல்றா, இந்த மாதிரி பிரம்மா இந்திரன் விஷ்ணு எல்லாம் உன்னை வணங்கிட்டு இருக்கா, அவளோட கிரவுண்ட்ல ஸ்டம்பிள் பண்ணாம கேர்ஃபுல்லா போ அப்படின்னு சொல்றா. இதுதானே? ஆமா ஆமா. ஸோ அந்த ஸ்டம்பிள் பண்ணாதங்கிறது 3 விதமான வாக்கியமா சொல்றான். இப்போ குழந்தையில சொல்லும் போதுல அங்க போகாத வந்துடு அப்படிம்போம், விழ போற அப்படிம்போம், இடிச்சுக்காத அப்படிம்போம். ஸோ இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்றோம். ஸ்கலசினா இடிச்சுக்க போற, பரிஹரனா அங்கேருந்து வந்துடு, அதை விட்டுடு அங்கேருந்து வா அப்படின்னு. ஜஹி அப்படின்னா அது போகட்டும் வா, லெட் இட் கோ. அவெல்லாம் சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா, கரெக்டா? அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஓகே. அதான் லாஸ்ட் வீக் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, அம்பாளுடைய ரத்ன பீഠத்துக்கு கீழே அவளுடைய மக்குட்டம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, 30th ஸ்லோகம் இதோட வேணா நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஹெவியாக இடம் போகிறது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் தந்திரம். ஸ்வதேஹோத்பூதாபிர் 30th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. ஸ்வதேஹோத்பூதாபிர் கிருணிபிரணிமாத்யாபிரபிதோ நிஷேவ்யே நித்யே த்வாம் அஹமிதி சதா பாவயதி யஹ கிமாச்சர்யம் தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிணயதோ மகாசம்வர்த்தாக்னிர் விரச்சயதி நீராஜன விதிம். இன்னும் ஒரு தரம் கூட அதை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிக்கலையா? ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பிளிட்டு சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் கோத்து கோத்து போட்டிருக்கான். ஸ்வதேஹோத் பூதாபிர், அது அப்படியே ஒரு ஸ்பிளிட் போட்டுக்கோங்க. ஓகே. கிருணிபிரணிமாத்யாபிரபிதோ, ஸோ அதை எப்படி பிரிக்கணும்? கிருணிபிஹி அணிமாத்யாபிஹி அபிதோ அப்படின்னு பிரிக்கணும். கிருணிபிஹி அணிமாத்யாபிஹி, இஹி சொன்னேன்னா ர வேண்டாம், அணிமாத்யாபி அப்படின்னா ரபிதோன்னு சொல்லணும். கிருணிபி ரணிமாத்யாபி ரபிதோ.
நெக்ஸ்ட் லைன் போலாமா? நிஷேவ்யே நித்யே த்வாம் அஹம் இதி சதா பாவயதி யஹ கிமாஸ்சர்யம் தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிணவதோ மகாசம்வர்த்தாக்னிஹி. ஸோ மகாசம்வர்த்தாக்னிர்விரச்சயதி நீராஜன விதிம். ஸோ அம்பாளை எப்படி சொல்கிறா? நித்யே. நித்யேனா நித்தியமாக இருக்கிறது. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் யார் இருக்காளோ அவள். ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, நித்திய வஸ்துவாக இருக்கிறவள். நித்யே ஸ்வதேக ஸ்வதேகோத்பூதாபி இருக்கு இல்லையா, அது 2 வார்த்தையாக பிரிக்கலாம். ஸ்வதேகா ஸ்வதேக உத்பூதாபிஹி அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்வதேகனா தன்னுடைய தேகத்திலிருந்து, உத்பூதாபிஹினா தோன்றுகின்ற. ஸ்வனா தன்னுடைய தேகத்திலிருந்து, உத்பூதாபிஹினா தோன்றுகின்ற. கிருணிபிஹி, கிருணிபிஹினா கிரணங்கள், அந்த ரேடியன்ஸ். இந்த அம்பாளுடைய சரீரத்திலிருந்து கிளம்பும் இந்த ரேடியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரணங்கள், அதெல்லாம் என்னது? அனிமா தியாபிஹி. அனிமா, லகிமா, மகிமா, கரிமா அப்படின்னு அஷ்டமா சித்தின்னு சொல்கிறோம், நவநிதின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல சக்திகள் அம்பாளுடைய தேகத்திலிருந்து தோன்றுகிறது. அதெல்லாம் கிரணங்களாக அம்பாளை சுற்றி எப்போதும் இருக்கு. ஸோ ஸ்வதேகோ பூதாவில் கிருணிபிகி, இந்த கிரணங்கள்லாம் என்னது? இந்த கிருணியெல்லாம் என்னது? அனிமா தியாபிகி அபிதா. இந்த கிரணங்கள்லாம் அம்பாளை சுற்றி எப்போதும் இருக்கு. அந்த கிரணங்கள் யாரு? அம்பாள்கிட்ட இருந்து தோன்றுகின்ற சக்திகள், அனிமாதி சக்திகள், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். இந்த கிரணங்கள்லாம் என்ன? சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். அனிமானா ஆட்டம் சைஸ்க்கு ஆகிறது. மகிமா அப்படின்னா எண்ணவே முடியாத அவ்வளோ பெருசாக ஆகிறது, அது மகிமா. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். லகிமா ரொம்ப லைட் ஆகிறது. கரிமா அப்படின்னா ரொம்ப ஹெவி ஆகிறது. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து 8 சித்திகள் சொல்லுவா. தேர் ஆல் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். இதெல்லாம் என்னது? அம்பாளுடைய சரீரத்திலிருந்து தோன்றிய சக்திகள். இதெல்லாம் சூழதான் அம்பாள் எப்போதுமே இருக்கா. ஸோ அனிமாத்யாபிஹி அபிதஹா. அபிதஹானா சுற்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்னா, அம்பாள் இருக்கா, அம்பாளுடைய தேகத்திலிருந்து கிரணங்கள் வருது. அந்த கிரணங்கள் எப்பேற்பட்டதுன்னா அம்பாளுடைய சக்திகள், அதோடைய சூழ பெற்றவ எப்பொழுதும் இருக்கா. நிஷேவ்யே அப்படின்னா நிதராம் சேவியே, எப்பொழுதும் சேவிக்கத்தக்கவளே. ஆர் ஷீ ஷுட் பி ஆல்வேஸ் இமேஜின் லைக் திஸ். அப்படி ஒரு குவாலிட்டி உடையவள். ஸோ நிஷேவ்யே சேவிக்கத்தக்கவளே. துவாம் உன்னை, அகம் இதி. அகம்னா என்னது? இந்த ஸ்வரூபமுடைய நீ, நான். இங்க நான் குறிப்பது என்ன? என்னுடைய ஆத்மா. என்னோட ஆத்மஸ்வரூபம் நீயே தான். இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? தேஜோமயமா இருக்கு. ஒரு தேகம் இருக்கு, அந்த தேகத்துல இருந்து நிறைய கிரணங்கள் வருது. அது எதை குறிக்கிறது? இந்த தேகம் மெயினா இருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட், அது அம்பாள். அதுல இருந்து வர கிரணங்கள் அம்பாளுடைய சக்திகள். இப்படி ஒரு ஸ்வரூபம். இதை என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இப்படி அம்பாள் இருக்கா அப்படின்னு அகம் இதி சதா பாவயதிய. எப்பொழுதும் இதை நினைச்சுட்டு இருக்கிறவன் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் எப்படிப்பட்டவனாயிடுறான்? திரிநயன சம்ருத்திம் திரிநயத்தோ. திரிநயனா 3 கண்கள் உடையவர். யாரு? பரமசிவனார். சம்ருத்திம் அப்படின்னா அவருக்கு இருக்கிற சம்ருத்தி,
அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவசாயுஜ்ய பதவின்னு அர்த்தம். அதாவது அம்பாளை அனுபவிக்க முடியற அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற அந்த ஒன்லி டிசர்விங் என்டிட்டி யாரு? சிவபெருமான். அவரால் மட்டும்தான் முழுசா அம்பாளை அனுபவிக்க முடியும். அப்போ நம்ம அம்பாளை அனுபவிக்கணும் முழுமையாகனா என்ன, நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? சிவசாயுஜ்யம் கிடைக்கணும். அதாவது சிவனோட இரண்டரை நம்ம கலக்கணும். ஸோ இங்கே திரிநயன சம்ருத்திம்னா என்ன? சிவபெருமானுக்கு இருக்கிற சம்ருத்தி, ப்ராஸ்பெரிட்டி. அது என்னது? அந்த சிவசாயுஜ்யம், அம்பாளை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை. அதை திருணவத்தோ, அது புல்லுக்கு சமானமா. யாருக்கு? அம்பாள் என்னுடைய ஆத்மஸ்வரூபம்னு நினைக்கிறவனுக்கு. இதெல்லாம் என்னது? இருக்கேல எல்லாரும் லைன்ல